எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த வயதான காலத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில குறிப்புகளை நான் சொன்னேன். மிச்சமுள்ள குறிப்புகளும் இன்றைக்கு பார்க்கலாம். இது என்னுடைய கருத்துக்கள் அல்ல. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நான் படித்தது, கேட்டது, பார்த்தது, இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது குடும்ப நல நீதிமன்றத்தில் பல வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் தந்த குறிப்புகள். இது எனக்கு பிடிச்சிருந்தது, சரின்னு கூட பட்டுச்சு. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து, வீட்டில் வயதானவர்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? பேர குழந்தைகள். ஆமாம், பேர குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைகள் தான். ஆனால் அது உங்கள் குழந்தைகள் இல்லை, அது உங்கள் மகனுடைய குழந்தைகள். அவர்களை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாத குழப்பத்தை வீட்டுக்குள்ளே உண்டு பண்ணிடாதீங்க. அந்த குழந்தையை வளர்க்கவும், நல்ல முறையில் வளர்க்கவும், நல்ல பேர் வைக்கிறதும் அது உங்கள் மகன் மகளுடைய கடமை. நீங்கள் நல்லது சொல்லி கொடுங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லுங்கள், நல்லது சொல்லி கொடுங்க. ஆனால் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு உங்களுடைய இதெல்லாம் அந்த குழந்தைகள் மேலே திணிக்காதீங்க. வயதானவுடன் ஏன் நினைக்கணும்? ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்களே நான் வயசாயிடுச்சு பரிதாபப்பட்டுக்கிட்டு உங்கள் பையனை தொந்தரவு பண்ணாதீங்க. சரிதானே? நம்மளான அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நம்மளுடைய காலங்களை நம்ம பார்த்துக்கணும். நம்ம பல பாதைகளை கடந்து வந்தவங்க, எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை அதை மனசில் நினைத்து இந்த காலகட்டத்திலையும் நம்மளுடைய தேவைகளையும் இதையும் சிறு சிறு வேலைகளையும் நம்மளே செஞ்சு பழகணும். ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கே வெறுத்து போயிடும். நம்மளால் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. தேவையில்லாமல் மூக்கு நுழைக்காமல் இதெல்லாம் பண்ணுன்னா குடும்பத்தில் கட்டாயம் அமைதி நிலவும். பென்ஷன் வாங்குறீங்களா? கொஞ்சம் பணம் கொடுங்க, உங்களால் முடிந்த தொகையை வீட்டுக்கு கொடுங்க. அது அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. குழந்தைகளை அது அவங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் உறவுகள் சுமூகமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் இடையே உள்ள உறவு நல்லா இருக்கும். லைஃபு ஸ்மூத்தாக போகும். இதெல்லாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்களேன். நம்ம லைஃபு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இந்த கருத்துக்களை இந்த மாதிரி ஓய்வு பெற்றவர்கள், குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை கடைப்பிடித்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.